கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 45 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? வாழ விடு இல்லைனா வழி விடுன்னு நான் பேச விரும்புகிறேன். சீயோன் குமாரத்தியே, உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். என்ன பிரதர் சொல்றீங்க? எங்க அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அவங்கள எப்படி பிரதர் நான் மறக்கிறது? நீங்க வேற மறக்க வேற சொல்றீங்களேன்னு. நான் அதுக்கு சொல்லலை மகளே, மகனே, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எதுக்காக தெரியுமா? உன் அப்பா அம்மாவுக்கு நீ பிறந்த வீட்டில் இருந்ததை விட புகுந்த வீட்டில் போய் சந்தோஷமா வாழ்றத பார்க்கறது தான் எந்த அப்பனும் அம்மையும் ஆசைப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன தெரியுமா? பொண்டாட்டிக்காரி ஒரு சைடுல இருந்து ஆரம்பிப்பா, எங்க அப்பா என்னை அப்படி பார்த்தாரு தெரியுமா, எங்க அம்மா என்னை இப்படி பார்த்தாங்க தெரியுமா, உன்னை கட்டிட்டு நான் இந்த கஷ்டப்படுறேன்னு. நீ மேரேஜே பண்ணாம இருந்திருக்கணும். சிலர் சொல்லுவாங்க, சில ஆண்கள், உன்னை கெட்டனால தாண்டி எனக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது. எனக்கு கியூவில் நின்னாங்களாம். ஒருவேளை ரேஷன் கடையில் அவன் வேலை செய்கிறானான்னு எனக்கு தெரியலை. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் நடக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, புருஷனை கைக்குள்ள வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த தாயார் நல்லதை தான் சொல்லி கொடுக்கணும் பிள்ளைக்கு. அவனை கைவசமா நீ நிறைய வீட்டில் புருஷனை கைக்குள்ள வைக்கிறதுக்கு நிறைய பேர் மந்திரம் பண்ணியிருக்கிறான், நிறைய பேர் வசியம் பண்ணியிருக்கிறான். பொல்லாத ஆவி அது அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. நீ வசியமோ மந்திரமோ தேடிட்டு போக வேண்டாம். கடந்த நாளில் ஒரு சகோதரி சொல்றா, தெரியாம என்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க பிரதர், நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி அந்த மந்திரக்காரங்கிட்ட போனேன், அன்னையிலிருந்து பேசினவனும் பேசாம ஆயிட்டான்னு. பாத்தீங்களா நம்ம ஜனங்களுடைய நிலைமை எவ்வளவு கொடூரத்தில் இருக்குதுன்னு. இன்னைக்கு புருஷனை கெடுத்து மனைவி கிட்ட, மனைவியை கெடுத்து புருஷங்கிட்ட, இவங்க 2 பேரையும் கெடுத்து மாமியார்ட்ட, மாமனார்ட்ட, நாத்தனார்ட்ட, கொழுந்தனார்ட்ட சொல்லி சொல்லி இருக்கிற. நான் இன்னைக்கு சொல்ல வரேன், பெற்றோர்களே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க. அப்புறம் அம்மா வீட்டிலேயே பாதி நாள் இருந்தா, உன் அம்மா வீட்டில் நீ என்னைக்காவது நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் வந்துட்டு நீ போயிடணும். அந்த வீட்டிலேயே தங்கக்கூடாது. இன்னைக்கு நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், நிறைய பேர் வேலைக்கு போகாம கணவன்மார்களே, உங்களை பார்த்து சொல்ல வரேன், உன் மனைவி உன் கூட இருக்கிறது தான் உனக்கு கெத்து. அவள் அப்பா வீட்டிலேயே இருந்தானா கல்யாணம் பண்ணியே கொடுத்துருக்கல வேண்டாமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு கணவன் சரியில்லை, நிறைய பேருக்கு மனைவி சரியில்லை, நிறைய பேருக்கு இவங்க 2 பேரும் நல்லா இருந்தாலும் இந்த பிள்ளை அம்மா பாசம் அப்பதான் வரும், நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டடான்னு. இப்போ இவங்களுக்கு அப்பாவோட ஞாபகம் அப்படிதான் வரும். இன்னைக்கு நான் சொல்ல வரேன், ஒண்ணுல வாழு, இல்லாட்டி வாழ வழி விடு. இது 2க்கு தடையாய் நிற்காத. தயவு செஞ்சு கல்யாணம் முடிஞ்ச ஒரு சகோதரி புருஷ வீட்டில் தான் போய் இருக்கணும், அதுதான் அவளுக்கு மரியாதை. பிறந்த வீட்டில் 24 வயசு வரையும் வாழ்ந்துட்டியே, 30 வயசு வரையும் வாழ்ந்துட்டியே, இனி வாழணும் அவங்க கூட போய். நீ வாழு இயேசுவின் நாமத்தினால. மகனை கொஞ்ச நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா நிறைய பேர் பேச்சுலராக அலைவான். ஏன் தெரியுமா? பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளை வேண்டாம். அப்போ நீ கல்யாணம் பண்ணாமையாவது இருந்துரு, அந்த பிள்ளையோட லைஃப் நல்லா இருக்கும். அதனால உன்னை பார்த்து சொல்ல வர, நீ எந்த ஊர்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, மனம் திரும்பு. இயேசுவின் நாமத்தினால நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன்.
ஆண்டவரே, இன்னைக்கு வாழவும் விடாம வழிய விடாம இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்தியும். டைரக்டா போய் குடும்ப உறவை நீர் கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.